என்னை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாது. பிஞ்சு குழந்தையை வாழிக்குள் அமுக்கிக் கொன்ற அத்தை. ஹரியானாவில் கலகலப்பாக நடந்த ஒரு திருமண விழாவில் பொறாமை எனும் கொடிய எண்ணத்தால் ஒரு பெண்ணே யமனாக மாறிய சம்பவம் நடந்துள்ளது. ஹரியானா மாநிலம் பானிபட் அருகே உள்ள நவ்லதா கிராமத்தில் நடந்த இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். நவ்லதா கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் திருமண விழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. இசை, சிரிப்பு, சொந்த பந்தங்களின் பேச்சு என அந்த வீடே களை கட்டியிருந்தது. அப்போது அங்கே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி ஒருவரை திடீரென காணவில்லை. எங்காவது விளையாடப் போயிருப்பாள் என நினைத்த குடும்பத்தினர் நேரம் செல்லச் செல்ல சிறுமி கிடைக்காததால் பதற்றமடைந்தனர். வீட்டின் ஒவ்வொரு அறையாக தேடியவர்களுக்கு ஒரு அறையின் மூலையில் இருந்த பெரிய தண்ணீர் பக்கெட் மீது சந்தேகம் வந்தது. எட்டி பார்த்தபோது அந்த பிஞ்சு குழந்தை தலைகீழாக அந்த வாளிக்குள் சடலமாக கிடந்ததைக் கண்டு திருமண வீடே அலறலில் உறைந்தது. உடனடியாக சிறுமியை என்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கைவிரித்தனர். இது விபத்தா அல்லது கொலையா என்ற கோணத்தில் சிறுமியின் தாத்தா பால்சிங் கொடுத்த புகாரின் பேரில் போலீஸ் விசாரணையை தொடங்கியது. அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது சிறுமி கடைசியாக பூனம் என்ற 34 வயது பெண்ணுடன் மாடிப்படி ஏறிச் சென்றது பதிவாகியிருந்தது. பூனம் அந்த சிறுமிக்கு அத்தைமுறை உறவினர் ஆவார். போலீசார் பூனத்தை பிடித்து விசாரித்தபோது அவர் கொடுத்த வாக்குமூலம் அதிகாரிகளையே அதிர வைத்தது. எனக்கு பொறாமை. என்னை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாது. இந்த சிறுமி ரொம்ப அழகாக இருந்தாள். குடும்பத்தில் இவ்வளவு அழகான குழந்தையா என்ற வெறுப்பு வந்தது. அதனால்தான் கொன்றேன் என்று பூனம் ஒப்புக்கொண்டார். திருமண பரபரப்பில் சிறுமியை நைசாக மாடிக்கு அழைத்த பூனம் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து வர சொல்லி அந்த வாழிக்குள்ளேயே சிறுமியின் தலையை அமுக்கி கொலை செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல மீண்டும் விழாவில் கலந்து கொண்டது தெரியவந்தது. ஆனால் அதிர்ச்சி இத்துடன் முடியவில்லை. பூனத்திடம் நடத்திய கிடுக்கிப்பிடி விசாரணையில் இவர் ஒரு சீரியல் கில்லர் என்பது அம்பலமானது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு தன்னுடைய மைத்துணையின் 9 வயது மகள் இஷிகாவையும் இதேபோல தண்ணீர் பக்கெட்டில் மூழ்கடித்து கொன்றுள்ளார். அந்த கொலையை இஷிகாவின் 3 வயது தம்பி சுபத் நேரில் பார்த்துவிட்டான் என்பதற்காக அந்த பச்சிளம் குழந்தையையும் அதே பாணியில் கொன்று தீர்த்துள்ளார் பூனம். தன்னை விட யாரும் அழகாக இருக்கக்கூடாது என்ற வக்ர புத்தியால் இதுவரை 3 குழந்தைகளை கொன்று குவித்த பூனத்தின் செயல் ஹரியானா மாநிலத்தையே உலுக்கி போட்டிருக்கிறது.